ஸோ கடக ராசி இந்த மந்த் தாராளமாக நியூ டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கான வேக்கப் கால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்த் வரும். நியூ டிசிஷன் மட்டும் தான் எடுக்கணும் இல்லை, ஆல்ரெடி எடுத்த டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான டைமும் இந்த மந்த்து. என்ன மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்க போகுது? யாரெல்லாம் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட தப்பை உணரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதை கண்கூட இவங்க வந்து பார்ப்பாங்க. எந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணணும்? அடிக்கடி ஏற்படக்கூடிய மனமாற்றம். ஸோ மனசு ஒரு முடிவு எடுக்குதுன்னா நாளை கேட்கும் போது அது வேற மாதிரி முடிவாக இருக்கும். இந்த குயிக்காக நடக்கக்கூடிய மனமாற்றங்கள் அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கடகராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மந்த் என்ன மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்க போகுது? ஸோ கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் என்ன அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடக்கும்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபரா இருந்தாங்களோ, பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ, இல்லை இவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு கெட்ட பெயர் அவதூறை பரப்புனாங்களோ, யாரெல்லாம் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட தப்பை உணரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதை கண்கூட இவங்க வந்து பார்ப்பாங்க. இவங்க காது பட கேட்பாங்க, இல்ல இவங்ககிட்டே வந்து கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெக்ரெஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். யாரு வந்து இவங்களை போட்டியாளரா நினைச்சு இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிஹைண்ட்ல பண்ணாங்களோ, அவங்க தப்ப உணர்ந்துருவாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது இவங்களுக்கு தெரிய வரும். அது இவங்களுக்கு இப்போ அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கல, இதெல்லாம் நடக்கும்னு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து நம்ம பக்கம் எல்லாம் ஃபேவரா நடக்குது. அதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயமா இருக்கும். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களே சரண்டர் ஆயிடுறாங்க அப்படி. ஓகே சார், ஓகே சூப்பர். கடக ராசி என்பவர்கள் இந்த மந்த் ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமா? ஸோ கடக ராசி இந்த மந்த் தாராளமா நியூ டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கான வேக்கப் கால் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மந்த் வரும். நீ இந்த டைம் ஒரு விஷயத்த புதுசா நீ புதுப்பிக்கணும், புதுசா நீ செய்யணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான வேக்கப் கால் வரும். இன்னொன்னு வந்து நியூ டிசிஷன் மட்டும் தான் எடுக்கணும் இல்லை, ஆல்ரெடி எடுத்த டிசிஷனை ரீகன்சிடர் பண்றதுக்கான டைமும் இந்த மந்த். அப்போ 2 விஷயங்கள் பண்ணலாம். ரீகன்சிடர் பண்ணலாம் ஆல்ரெடி எடுத்த டிசிஷன்ஸை. அப்புறம் இந்த மந்த்தும் ஒரு புதிய டிசிஷன் கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ஸோ கடக ராசிக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ ஆனது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எப்படி மணி ஃப்ளோ இருந்ததோ, அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான மணி ஃப்ளோ வந்திருக்கலாம். இல்லை பழைய இடங்கள்ல பாக்கி எல்லாம் இருந்தது வந்து அவங்களுக்கு ரெக்டிஃபை இருக்கலாம். அப்படியான ஒரு மணி ஃப்ளோ இந்த மந்த் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ பார்க்கும்போது 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, ஹாப்பியா இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளா அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற போது இந்த செப்டம்பர் மந்த் அவங்க அந்த டைம் எப்படி இருந்தாங்களோ இந்த டைமும் மணி ஃப்ளோவால ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஜோன், அந்த ஒரு ஃபேஸ் வந்து மறுபடியும் இந்த டைம் வந்து நடக்கும். ஓகே, ஒரு நாள் வந்து விட்டு போனா எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்து டபுளா கிடைக்க போகுது இல்லையா? சூப்பர். எந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப பவுண்டரிஸோட இருக்கும் கடகராசி என்பவர்கள்? ஸோ கடகராசி எந்த விஷயங்கள்ல பவுண்டரிஸோட இருக்கணும் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை டீல் பண்றாங்கன்னா அதை மட்டும் டீல் பண்ணணும். அது இல்லாம நான் அடுத்தடுத்து வேற விஷயங்களையும் நான் டீல் பண்றேன், அது ரிலேட்டட் இல்லாத விஷயங்கள் டீல் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுல பவுண்டரிஸ் அப்படி பண்ணணும்னு ஒரு அவசியம் இருந்தாலும், நெசசரி இருந்தாலும் அதுல ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரே நாள்ல நான் வந்து 10 விதமான வேலை பார்ப்பேன், ஒரே நாள்ல வந்து நான் 2 விஷயங்கள் ஃபேமிலிக்கும் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபும் நான் டீல் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கிற போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுல ஒரு பவுண்டரி செட் பண்ணி போறது நல்லது. இன்றைய நாளைக்கு இது மட்டும் தான் நான் பண்ண முடியும், இன்னைக்கு நான் இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவு அவுட்புட் தான் கொடுக்க முடியும், அப்படி பவுண்டரி செட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எந்த விஷயத்துலையும் எப்பவும் ஒரு பவுண்டரிஸோட இருக்கிறது வந்து பர்ஃபெக்ட் இல்லையா? சூப்பர். ஸோ எந்த கலர் யூஸ் பண்ணா அவங்க வெளியில போகும்போது அந்த விஷயம் சக்ஸஸாக மாறும்? கடகராசி இவங்க வந்து எந்த கலர்ஸ் இந்த மந்த் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது கிரீன், அதுவும் இந்த லீஃப் கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இலை பச்சை, அது ரொம்ப டார்க்காகவும் இல்லாம ரொம்ப லைட்டாகவும் இல்லாம ஒரு மிடில் இருக்கும். ஸோ அந்த லீஃப் கிரீன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கை ப்ளூ கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த 3 கலர்ஸ் ரேண்டமா அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ எந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணணும்? ஸோ கடகராசி இவங்க எந்த விஷயங்கள்ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அடிக்கடி ஏற்படக்கூடிய மனமாற்றம்.
ஓகே. ஸோ மனசு ஒரு முடிவு எடுக்குதுன்னா நாளைக்கு கேட்கும் போது அது வேற மாதிரி முடிவா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க, மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, அப்படி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து அந்த குயிக்கா நடக்கக்கூடிய மனமாற்றங்கள் அதை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் கொடுக்காத ஒரு பயணத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா சும்மா போயிட்டு வரேன், அப்படியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. எந்த யூஸும் இல்லாத ஒரு பயணம். ஓகே, சூப்பர். ஸோ எந்த விஷயம் வந்து கடகராசி என்பவர்கள் இந்த மந்த் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்? ஸோ கடகராசி இந்த மந்த் என்ன விஷயங்களை இவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற போது பொறுமையா இருக்கணும். அண்ட் அவங்க என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கான அவுட்கம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும், ரிசல்ட் கண்டிப்பா வரும். அந்த ஒரு நம்பிக்கையோட பொறுமையா காத்து இருக்கணும். இந்த ஒரு விஷயம் அவசியமா பண்ணணும். பொறுமை இல்லாம எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா, இல்ல நானே போயிட்டு அந்த ரிசல்ட் வரா மாதிரி பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க பண்ணதும் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அதனால பொறுமையா இருக்கணும். அது ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அது வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கணும். அது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அவங்க. முதல்ல நம்மளை நம்பணும். பிலீவ் மை செல்ஃப்ன்ற மாதிரி தான் இல்லையா? சூப்பர். ஸோ கடகராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கீங்க டேரட் மூலமா. ஸோ டேரட் மூலமா கடகராசி என்பவர்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்களையே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க.